அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். சென்ற வீடியோனோட தொடர்ச்சியாக இந்த புதிய நண்பரிடம், ஓனரிடம், மெக்கானிக் ஐயாவோட புது ஸ்ப்ரிங்கை வாங்கிட்டு போய் ரூ. 25 ஸ்ப்ரிங்கை வாங்கிட்டு போய், ஐயா இதை மாதிரி பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல, உங்கள் கடையில் தான் மாட்டினேன், பிஞ்சி போனது இது, புதுசாக வாங்கினது இது, மாட்டினா பிஞ்சி போனது அப்படி அப்படி விளாசினார். அப்படி விளாசினார். அது ஏற்கனவே நான் கட்டியிருந்த கயிறை அப்படி இழுத்து அப்படி தூக்கி போட்டாங்க. அந்த கயிறு இருந்ததுன்னா நான் வேற எதுக்காக கட்டிக்கிறதுக்கு வச்சிருப்பேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. அது அப்படி விளாசினார், இதை இப்படி விளாசினார், அது அப்படி விளாசினார். புதிய கம்பியை மாட்டி விட்டார். மாட்டி செட் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே 40 ரூபா கொடுங்க அப்படின்னார். எப்படி எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அந்த நொடியில் ஜென்ரலாகவே நம்ம டக்கு டக்குலாம் ரியாக்ட் பண்ணுற ஆளே கிடையாது. ரொம்ப மந்தமான ஒரு அந்த அனுபவத்தை அனுபவித்து கொண்டாடி மகிழக்கூடிய ஆள். ஒன்றுமே சொல்லலை. never ever told anything to that fellow. Maybe அது was the inspiring point for making this video. மேபி இந்த வீடியோ வைரல் ஆகி பார்த்து இது மாதிரி மெக்கானிக் யாராவது அவங்களுடைய கவனத்திற்கு இது போனால், நான் இது சொன்னேன்னா சொல்லலை, நான் சொல்கிற ஆள் கிடையாது. உடனே நமக்கு அந்த டியூப்லைட் ஸ்பார்க் வராது. கொஞ்சம் லைட்டு பழைய காலத்து டியூப்லைட்டு தான், 2 தடவை ஃப்ளிக்கர் ஆகிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட வெயில், அலைச்சல், என்னடா அது ஒரு பொருள் வாங்கி மாட்டி அது சரியில்லை, அப்புறம் புதுசு வாங்கியிருக்கோம், இப்போ அந்த கடைக்கு போகிறோம், என்ன ஆகும், இதெல்லாம் என்ன ஓட்டங்கள் இருக்குது, போகணும், சாப்பிடணும். 2 மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. நான் நார்மலாக 1 மணி 1:30க்கெலாம் சாப்பிட்ருவேன். அப்பாவுக்கும் கொடுத்துருவேன். இந்த தடவை அப்பாவுக்கு கொடுத்துட்டு ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டிய நிர்பந்தமாய் நான் சாப்பிடாம சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் சுற்றி வந்து இது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், அப்புறமா உணவு உட்கொள்வோம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு எதிராக ஈவினிங் டிஃபனுக்கு வச்சு போன்ட்டு ஏதோ ஒரு பிளானில் இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் ஐ வாண்டட் டு கெட் த திங் ஃபினிஷ்ட். 2வது பொருள் 25 ரூபா பொருள் வாங்கிட்டோம்ல, ஸ்ப்ரிங்கு, அது மாட்டாக கொடுத்துட்டோம். 40ன்னு ஐ வாஸ் ஸ்டண்ட். டுக் மை ஃபோனில் அந்த ஃப்ளாப் இருக்கும்ல, இதை ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் ஒரு இது இருக்கும்ல, அதில் பைசா வச்சுருக்கோம், எமர்ஜென்சி பைசா. அதை கொடுத்தேன். கொடுக்கும்போது ஏதோ வார்த்தை சொன்ன மாதிரி ஞாபகம். யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் ஒரு வாக்குவாதமாகவோ படிப்பினையாகவோ ஒரு அறிவுறுத்தலாகவோலாம் சொல்லலை. ஏற்கனவே உங்கள் கடையில் தான் மாற்றினேன், அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்தாச்சு, சரி ஓகே பரவாயில்ல இருந்தாங்க. திஸ் வாஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஐ டெசிஃபர்ட். ஏற்கனவே இங்கே தான் மாட்டினேன், இந்த ஸ்ப்ரிங்கு சரியில்லையா, அதுக்கு பணம் கொடுத்துட்டேன், சரி இருந்தாங்க. அதில் எனக்கு நான் அசியூம் பண்ணிக்கிட்டது என்னென்னா, அந்த தான் இல்லாமல் அந்த தம்பி பசங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு கெஸ் இருக்கணும். மேபி 40 ரூபா வாங்கியிருக்கலாம்னு நினச்சி 4 பேர் பங்கிட்டுக்கிட்டாங்கன்னா அவர் நினச்சிருக்கலாம். இல்லை அந்த பையனை கூட யோசிச்சிருப்பான், இவர் ஆமாம் இந்த ஐயர் வந்தார், ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான ஆள் இல்லை, தனியாக ஒரு ஜந்து ஸ்ப்ரிங் மாட்டுறதுக்காக வந்துட்டு 10 ரூபா கொடுத்துட்டு, நான் பணத்துக்காக சொல்ல, 10 ரூபா இவர் கேட்ட 40 ரூபா, ஏற்கனவே வாங்கின 15 ரூபா போட்டுக்கிட்டது, புதுசாக வாங்கின 25 ரூபா, அது எத்தனை நாள் ஓடுமோ தெரியாது, அதை மாற்றுறதுக்கு போகும்போது இன்னொரு படிப்பினை வரும், அதுக்குண்டான வீடியோ வரும். இந்த 40ன்னு சொன்னால் அவருடைய பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட், ஷார்ப் வேர்ட்ஸ், அந்த கம்பி உடைந்து போன கம்பி இப்படி விட்டு எறிந்ததும், நான் கயிறில் கட்டி வைத்த கயிறை இப்படி புடுங்கி இப்படி விட்டு எறிந்ததும், 40 ரூபா கொடுங்க அப்படின்னு வேலை முடிவதற்குள்ளாகவே சொன்னதும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. அந்த அனுபவத்தை பற்றி அந்த நபர்களின் மெக்கானிசம் தெரிந்தவர்களுடைய
செயல்பாடுகள் குறித்தும், அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்களை பற்றியும் தொடர்ந்து பேசுவதற்காக விழைகிறேன். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் உற்சாகமாக இருக்கக்கூடியவன். உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய படிப்பினைகள், இது மாரி உங்களுடைய லைஃப்ல ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு எனக்கு விழிப்புணர்வை தரணும்னு சொல்லிட்டு என்றும் வேண்டிக் கொள்ளும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்.